தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். முக்கிய செய்தி: ஆம்னி பேருந்துகளின் கட்டண கொள்ளையை தடுக்காமல் பயணிகளை சுரண்ட திமுக அரசு துணை போவதா என அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆம்னி பேருந்துகளின் கட்டண கொள்ளையை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக அரசு மக்களுக்கு சேவை செய்வதை விடுத்து தனியார் முதலாளிகளுக்கு ஏவல் செய்வதையே கடமையாக வைத்திருக்கிறது என்றும் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஆம்னி பேருந்துகளின் கட்டண கொள்ளையை தடுக்காமல் பயணிகளை சுரண்ட திமுக அரசு துணை போவதா என அன்புமணி தனது சமூக வலைதள பதிவில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்னி பேருந்து நிறுவனங்களின் கட்டண கொள்ளையை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்று தனது சமூக வலைதள பதிவில் பாமக தலைவர் அன்புமணி பதிவிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக அரசு மக்களுக்கு சேவை செய்வதை விடுத்து தனியார் முதலாளிகளுக்கு ஏவல் செய்வதையே கடமையாக வைத்திருக்கிறது என்று தனது சமூக வலைதள பதிவில் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கும் நிலையில் இதை பயன்படுத்திக் கொண்டு தனியார் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு கட்டணத்தை உயர்த்தியுள்ளன என்று அரசின் விதிகளை மீறி அப்பட்டமாக கட்டண கொள்ளை நடைபெறும் நிலையில் அதை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார்.